அன்பர்களே, இந்த பதிவில் நாம் மனிதரின் சூட்சும உடலும் அதன் சூட்சும பயணமும் என்பது பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு மனிதரும் தனது ஆழ்ந்த உறக்கத்தின் போது எவ்வித நினைவுகளும் அற்ற நிலையில் தனது சூட்சும உடலினால் ஏற்படுகின்ற அனுபவத்தை உணரலாம். நமக்கு அடிக்கடி நிகழுகின்ற சம்பவங்களை அறிய உதவும் ஒரு கருவியாக இருப்பதே சூட்சும உடல். நமது உள்மனமானது தூள உடம்பைப் போல செயல்படக்கூடியது. சாதாரண நிலையில் நமது உள்மனமானது நமது உடம்பில் இருந்து பரவி செல்கிறது. அண்டவெளி சக்தியானது நமக்கு போதுமான அளவிற்கு கிடைக்க பெறும்போது நமது உள்மனமானது சூட்சும உடலாக செயல்படுகிறது. நாம் தியானம் என்று சொல்லப்படுகிற ஒருமுக சிந்தனை ஓகத்தில் ஈடுபடும்போது ஏற்படுகின்ற அனுபவத்தின் காரணமாக சூட்சும உடலானது காலம், இடம் ஆகியவற்றை கடந்து பயணம் செய்கிறது. இவ்வாறான உள்மன சூட்சும அனுபவங்களால் நாம் புதிய அனுபவத்தை பெறுகிறோம். தவயோகம் செய்வதன் மூலமாக நமக்குள் அண்டவெளி சக்தி அதிக அளவில் கிடைத்த பின்பு நமது சூட்சும உடலானது தூள உடம்பில் இருந்து கிளம்பி ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறது. இவ்வாறு பயணிக்கும்போது நமது தூள உடம்பில் ஒருவித அதிர்வு உண்டாகிறது. நமது உடலானது மிதப்பதை போன்ற உணர்வு நமக்குள் ஏற்படுகிறது. நமது கைகால்களின் இயக்கம் இல்லா நிலையில் உடலானது ஒரு இறகை போல இலகுவாக மாறுவதை உணரலாம். உடம்பின் பல பகுதிகளில் இந்த அசைவை உணரலாம். சில நேரங்களில் நமது முழு உடலுமே சுழல்வதைப் போல் உணரலாம். இந்த இயக்கமே சூட்சும இயக்கம் எனப்படுகிறது. ஒருவர் தொடர்ந்து தவ யோகத்தில் ஈடுபடும்போது அவருக்கு அதிக அளவில் அண்டவெளி சக்தி கிடைக்கின்றது. அப்போது அவரது சூட்சும உடலானது வேகமாக சுழல ஆரம்பிக்கிறது. மேலும் தூள உடம்பிலிருந்தும் வெளியே வர ஆரம்பிக்கிறது. அப்போது நூல் இலை போன்ற ஒரு மெல்லிய சூட்சும இணைப்பும் சேர்ந்து வருகிறது. இந்த இணைப்பு பொதுவாக சில்வர் கார்டு என அழைக்கப்படுகிறது. இந்த சில்வர் கார்டு உயர்ந்த துடிப்பதிர்வுடைய ஒளிமிக்க உள்மனமாக செயல்பட்டு தூள உடம்பிலிருந்து செய்திகளை பெற்று
அதனை சூட்சும உடம்பிற்கு தருகிறது. அதுபோலவே சூட்சும உடம்பிலிருந்து செய்திகளை பெற்று தூள உடம்பிற்கும் அனுப்புகிறது. ஒருவரின் சூட்சும உடம்பானது அவருக்கு தெரிந்த தெரியாத அனைத்து இடங்களுக்கும் செல்கிறது. இவ்வாறான பயணத்தின் மூலம் அவர் உயர்ந்த அறிவையும் புரிந்து கொள்ளும் தன்மையையும் பெறுகிறார். இந்த பயணத்தில் சூட்சும உடலானது ஐம்பூதங்களான ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என எல்லாவற்றிலும் ஊடுருவி செல்கிறது. இவ்வாறு எல்லா இடங்களிலும் தங்கு தடையின்றி சென்று வரும் சூட்சும உடலானது திரும்பி வந்தவுடன் தவயோகம் செய்து கொண்டிருப்பவர் தனது தூள உடம்பை உணர்கிறார். இதன் மூலம் யோகத்தில் ஈடுபட்டவர் பல உயர்ந்த தத்துவங்களை உணர்ந்து கொள்கிறார். அந்த தத்துவத்தில் அவர் தானே உடம்பு அல்ல, தான் ஒரு உடம்பில் இருக்கிறோம் என்பதை உணர்வார். இந்த சூட்சும உடம்பின் பயணத்தின் மூலம் யோகம் செய்யும் ஒருவருக்கு தனது எல்லை என்ற வரையறை மாறிவிடுகிறது. அவர் தம்மிடம் அளவற்ற சக்தி இருக்கிறது என்பதை உணர்கிறார். தன் வாழ்வில் ஓர் புதிய பரிமாணம் நிகழ்ந்துள்ளதாக உணர்கிறார் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.